வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணிபுரிந்து வந்த சந்தீப் ராய் ரத்தோட் சிறைத்துறைக்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நேற்று மாலை சென்னை எழும்பூரில் உள்ள சிறைத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். சிறைத்துறை இயக்குநராக பணிபுரிந்த கூடுதல் டிஜிபி சங்கர் போதைப் பொருள் நுண்ணறிவு மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை நிறைவடைந்து 1 முதல் +2 வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்று காலை திறக்கப்பட்டது. புதிய கல்வியாண்டில் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். கோடை விடுமுறை நிறைவடைந்து பள்ளிகளுக்கு திரும்பும் மாணவர்களின் நலன் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மேற்கொண்டுள்ளனர். மேலும் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக பள்ளிகளில் பாட புத்தகங்கள், சீருடைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழக பொதுப்பணி, நெடுஞ்சாலைகள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து 2029ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தமிழகத்தில் நடத்திட வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை கொடுத்துள்ளார். விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என பாலாறு பாதுகாப்பு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த சங்க நிர்வாகிகள் மனு ஒன்றை கொடுத்தனர். அதில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பயிர்க்கடன் பெற்று சாகுபடி செய்து வருகின்றனர். பயிர் சாகுபடி செய்யும் விவசாய மக்கள் பல்வேறு இடுபொருட்கள் மற்றும் உரம் விலை உயர்வு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் சரியான லாபம் இல்லாத காரணத்தால் தான் வாங்கிய பயிர்க்கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்கிறார்கள். இந்நிலையில் தாவேக தேர்தல் வாக்குறுதியில் சிறு குறு விவசாயிகள் விவசாய சாகுபடிக்காக கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் பெற்றிருக்கும் அனைத்து கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்வதாகவும் பெரு விவசாயிகளுக்கு 50% கடன்களை தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் தற்போது சிறு குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் கடன் தள்ளுபடி எனவும் ஒவ்வொரு கடனுக்கும் ஒரு விதமாக தள்ளுபடி எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. இது தமிழக விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. எனவே விவசாயிகளுக்கு எந்த ஒரு நிபந்தனையுமின்றி தாங்கள் வாக்குறுதி அளித்தபடி கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மின்தடையால் கொதிப்படைந்த பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. சில பகுதிகளில் மரம் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. அதனால் ஆம்பூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. ஆம்பூர் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் சில மணி நேரங்களிலேயே மின் விநியோகம் சீரானது. ஆனால் ஆம்பூர் அருகே தேவலாபுரம் ஊராட்சி, ராமச்சந்திராபுரம், கம்மகிருஷ்ணப்பள்ளி, காமராஜபுரம், கோவிந்தாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை 6 மணிக்கு ஏற்பட்ட மின்தடை நள்ளிரவு 2 மணி வரை நீடித்தது. இதனால் கொதிப்படைந்த பொதுமக்கள் தேவலாபுரம் மின்சார அலுவலகத்திற்கு திரண்டு சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக மின்சாரத்தை சீரமைத்து வழங்க வேண்டும், அதிகாரிகள் நேரில் வந்து நிலைமையை விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். போராட்டம் குறித்து தகவல் அறிந்த மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களிடம் பேச்சு நடத்தினர். மின் பழுது விரைவில் சரி செய்யப்பட்டு மின்சார விநியோகம் மீண்டும் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். அதன் பிறகு பழுது சரி செய்யப்பட்டு மின் விநியோகமும் சீரானது. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இது அருகே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பகுதிக்கும் அடுத்தடுத்து பரவியது. இதில் 100க்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. அவை பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் என்றும் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன என்றும் கூறப்படுகிறது. கரும் புகை வான் வரை பரவியது. இதனால் மேடவாக்கத்திலிருந்து வேளச்சேரி வரை வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான அலுவலகம் ஒன்றில் மின்கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். எனினும் அக்கட்டடத்தின் பின்புறம் விஜயா மருத்துவமனை உள்ளதால் அங்கு தீ பரவும் ஆபத்து ஏற்பட்டதால் விஜயா மருத்துவமனை ஊழியர்கள் விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் சேதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஐயம்பாளையம் ஊராட்சியில் மின்விளக்கு மற்றும் கழிவுநீர் கால்வாய் பணிகளை
கதிர்வேல் என்பவர் ஒப்பந்தம் எடுத்து முடித்துள்ளார். இதற்கான 15 பில்களுக்கு பணம் விடுவிக்கப்பட்ட நிலையில் மீதி தொகைக்கான பில்களை விடுவிக்க ஊராட்சி செயலர் கந்தசாமி அவரிடம் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் தர விரும்பாத கதிர்வேல் திருப்பூர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். போலீசாரின் அறிவுரையின்படி ரசாயனம் தடவிய 30,000 ரூபாயை ஊராட்சி அலுவலகத்தில் வைத்து கந்தசாமியிடம் கதிர்வேல் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கந்தசாமியை கையும் கழுவுமாக பிடித்து கைது செய்தனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாசிரம்பள்ளியைச் சேர்ந்த விவசாயி கோபி தனது நிலத்தை உட்பிரிவு செய்து புதிய பட்டா பெற விண்ணப்பித்திருந்தார். இப்பணியை செய்ய வேப்பனப்பள்ளி குறுவட்ட சர்வேயர் கௌதமன் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் தர விரும்பாத கோபி கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். போலீசாரின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய 10,000 ரூபாயை ராயக்கோட்டை மேம்பாலம் அருகே கௌதமனிடம் கோபி கொடுத்துள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சர்வேயர் கௌதமனை கையும் களவுமாக பிடித்து அதிரடியாக கைது செய்துள்ளனர். புயல் வேகத்தில் அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களை மயிலிறகால் வீசாமல் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகரிக்கும் நிலையில் பொய்க்கால் குதிரை அரசு வேடிக்கை பார்க்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் கும்பலை ஒடுக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் விஜய் என்றும் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.